தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் கோட். இந்த படம் பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்தது. வெங்கட் பிரபுவுடன் புதிய கூட்டணி அப்படின்றதுனால கண்டிப்பாக படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்புமே அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இரட்டிப்பாக பூர்த்தி பண்ணிருக்கு அந்த கோட் திரைப்படம். சோ படத்துல விஜய் சார் பல கெட்டப்புகள்ல வந்து அசத்திருப்பாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை நம்ம வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படம் அப்படின்றது படத்துடைய அப்டேட்டுகள்ல இருந்தே நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ இதன் அடுத்து பாத்தீங்கன்னா படக்குழு இதனை உறுதி செய்யல அப்படின்னாலுமே படத்துடைய டைட்டிலுமே ஜனநாயகன் ஆகையால கண்டிப்பாக படம் அரசியல் சார்ந்த படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு வேற தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. ஆகையால கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல நிறைய அரசியல் வசனங்களை பேசுவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்தை தாண்டி தளபதி விஜய் அவர்கள் மற்றும் ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காரு. அதாவது நம்ம ராகவாலான்னு சொல்லிய நடிப்புல காஞ்சனா 4 அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில காட்சிகள் வருவதாக பேச்சுக்களுமே அடிபட்டு இருக்கு. அதுவுமே பாடல் காட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதன படக்குழு உறுதி செய்யவுமே இருக்காங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.